ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. டைரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஏற்கனவே அனைவருமே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும், தரப்போகும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம். அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேங்க. மேஷம் முதல் ரிஷபம், மிதுனம், கடகம்னு மீனம் வரை 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் பக்கத்துலேயே கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில். ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய ராசி என்னவோ, உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா @IM அப்படின்றத முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. @IM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி பலன்கள் வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா ராசிக்குமே பார்த்துக்கலாம் நண்பர்களே. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2 வழிமுறை. முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ், இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மேஷம்னா @IM மேஷம், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேஷ ராசி பலன்கள் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி 12 ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நிறைய பேர் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம். அவர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் சில பேர் திருமண நாளாக கூட கொண்டாடலாம். அவர்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சித்தர்கள் வாக்கின்படி 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல உயரத்தை அடைய முடியும். அந்த 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீமையை நினைக்கக்கூடாதுங்க. தீங்கு நினைக்காமல் வாழணும், அது முதல் விஷயம். இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பு, அதாவது சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல உயரத்தை வாழ்க்கையில் அடைய முடியும். அது குறித்த அனுபவங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. மேலும் சனிக்கிழமையும் சேர்ந்து வந்துள்ள ஒரு சனி பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் 1:29 பிறகு 10ஆம் இடத்திற்கு நகர்கிறாருங்க. லாபஸ்தானாதிபதி இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் 11இல் உச்சமடைந்து காணப்படுகிறார். இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சி கூடக்கூடிய, ஒரு அபரிமிதமான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக, வளர்ச்சி மிக்க ஒரு தொழிலை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. ஒரு புதிய பாதை வளர்ச்சியை நோக்கி இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக புலப்படும். ஒருபடியாவது நீங்கள் 1 ஸ்டெப்பாவது முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு நாள் இன்றைய தினம். வெளியூர் பயணங்கள், சில பயணங்கள் மூலமாக உங்களது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி இன்னைக்கு உங்களது காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகங்க. நீங்கள் எல்லா விதமான காரியங்களையும் இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வளர்ச்சிகள் உண்டு. வியாபாரத்தில் நீங்கள் அதிகமான விரிவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில், உங்களது வியாபாரத்தை வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய வகையில் நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களது பொருளாதாரமும் கண்டிப்பாக உயருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் கனிவாக பேசுறது அவசியம். கோபம் காரணமாக கொஞ்சம் கடுஞ்சொற்களை கூறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால பின்னாடி வருத்தமடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. திருமண முயற்சிகள் எல்லாத்தையுமே இப்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம். மாலை நேரத்தில் உங்களது நண்பர்களோடு இருக்கிறது அதிக ஆனந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. சாப்பாடு விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணுங்க. அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருக்கக்கூடாது. கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சொத்து பேரங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா பேரங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க.
அப்படி நீங்கள் பேச்சுவார்த்தை சொத்து சம்பந்தமாக நடத்துவதன் மூலமாக நல்ல லாபங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனக்கவர்ந்த காதலர் நீங்கள் என்ன செஞ்சாலும் திருப்திப்பட மாட்டாருங்க. அவரை திருப்திப்படுத்துறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு சுணக்கமான சூழ்நிலையில் தான் ஏற்படுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு அதில் கஷ்டங்கள் இருக்கலாம். இன்றைய தினம் சர்ச்சையான பேச்சை பிரச்சனைகளை எழுப்புவதை தவிர்த்திட்டீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். எனவே இன்றைய தினம் பொறுமையாக உங்களது மனக்கவர்ந்த காதலருடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. மாலை நேரத்தில் உங்கள் நெருக்கமான சில நண்பர்கள் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடலாம். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் திட்டமிட்டபடி உங்களது காரியங்கள் நீங்கள் சிறப்பாக செய்யலாங்க. அதனால நீங்கள் விரைவிலேயே அலுவலகத்திலிருந்து நீங்கள் வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஓய்வு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. எனவே கண்டிப்பாக மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த வேலையும் நீங்கள் செய்யறதுல கொஞ்சம் சுணக்கம் காட்டக்கூடாது, சோம்பேறித்தனம் காட்டக்கூடாது நண்பர்களே. எனவே அப்படி நீங்கள் சோம்பேறித்தனம் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகளை அபகரித்து விடுங்கிறதுனால சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். உங்களது காரியங்கள் அதிக வெற்றிகளை பெறும் நண்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். உங்களது உழைப்பு என்னவோ அதுக்கேற்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. எனவே அதில் எந்த பாதிப்பும் இல்லை. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஒரு கண்ட்ரோலாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. அந்த மாதிரி சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்குங்க. அதனால் நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே. சில செயல்பாடுகளை கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம். எனவே எதில் ஆர்வம் இருக்கோ அதுக்காக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் பிளான் பண்ணபடி எல்லாமே நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள், காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாங்க. லக்கேஸ் கலராக ஆரஞ்சு கலர் அமையும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னி டுடே ராசிபலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அலுவலக பணிகளை உங்களுக்கு நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க. சில செயல்பாடுகளை உங்களுக்கு ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்குதுங்க. உங்கள் முக்கியத்துவம் உங்கள் அலுவலக பணிகள் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கண்ட்ரோலாக இருக்கணும்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நினைச்ச காரியங்களை நிறைவேற்ற முடியும். எனவே கண்ட்ரோலாக இருப்பீங்க. நீங்கள் அதில் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறீங்கன்னா இன்னும் நல்லது. எதுலேயும் கட்டுப்பாடாக இருக்கணும் நண்பர்களே. உங்கள் உழைப்பு என்னவோ அந்த உழைப்புக்கேற்ப ஊதியம், அங்கீகாரம் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்கும். எனவே இந்த தினம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் உழைக்க தயங்காதீர்கள். நல்ல முடிவு கிடைக்கும் நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் பிளான் பண்ணபடி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். விவசாயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குழப்பங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.